ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நடுவில் தற்போது மீண்டும் ஒரு உரசல் போக்கு, அது இரண்டு கட்சிகளும் மல்லு கட்டும் விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, காங்கிரஸினுடைய மேலிடம் யாருக்காக காத்து கொண்டிருக்கிறது, திமுக எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் என்ன ஆகியவற்றை பற்றி தான் அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. தொடர்ச்சியாக ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இந்த கோரிக்கையை நாங்கள் விடுவதாக இல்லை அப்படின்னு சொல்லி திமுகவிற்கு தொடர்ந்து நெருக்கடியை கொடுத்து கொண்டிருந்தது காங்கிரஸ் கட்சி. அதனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை மற்றும் மூத்த எம்பிக்கள், முன்னாள் எம்பிக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்பிக்கள் ஆகியோர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பகுமானமாக பேசினாலுமே கூட திமுகவுக்கு தலைமைக்கும் திமுகவுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கும் தேவையில்லாமல் இந்த முறை ரொம்ப அதிகமான தலைவலியை காங்கிரஸ் கட்சி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலை வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு, இது போன்ற மூவ்ஸுக்கு அடிப்படை காரணமாக விளங்குபவர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான். ஏன்னா விஜய் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பிக்கலைன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பேரம் பேச ஒரு இடமே இருந்திருக்காது. அப்போது விஜயை கை காட்டி, தாவேகாவை கை காட்டி, நாங்கள் போயிடுவோம், எங்களுக்கு கூடுதல் சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படிங்கிற வழக்கமான அந்த பிளாக்மெயில், அந்த டாக்டிக்ஸ், பாலிடிக்ஸில் சொல்கிறேன் நான், அதை காங்கிரஸ் கையில் எடுத்துருக்கிறாங்க. இது எப்படி இதை எதிர்கொள்கிறது, இது எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுல குறிப்பாக திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க. எதனால் சொல்கிறோம்னா, இதை பாருங்கள், இந்த கூட்டணியில் எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சில எம்பிக்கள் சிலர்களை வச்சு பேசி கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சிக்கு வெளிப்படையாக ஒரு மிகப்பெரிய ஊடகத்தினுடைய ஒரு கான்க்ளேவ் நிகழ்ச்சியில் அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு பொதுவெளியில் அந்த கட்சியின் தலைவரே பேசினார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளே இருந்த சிலரின் குரலுக்கு எதிர்கட்சி, அதாவது ஆளுங்கட்சியினுடைய தலைவர் பொதுவெளியில பதில் தெரிவிக்கிறார். அப்போ இது என்னவாகுதுன்னா, உள்ளுக்குள்ளே தானே பேசிக்கிட்டு இருந்தோம், இப்படி பொதுவெளியில் போட்டு உடைக்கிறதா அப்படின்னு அப்போவே காங்கிரஸ் கட்சியோட தலைமைக்கு ஒரு சின்ன நெருடல் துவங்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட நீட்சியாக பார்த்தீங்கன்னா திமுகவினர் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகளெல்லாம் வெளியிட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. குழுவெல்லாம் அமைச்சு குழு பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடியலை, நடந்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சியினர் டெல்லி தலைமைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இறங்கி வரா மாதிரி தெரியல, 25 சீட்டுக்கு மேலே வரமாட்டேங்கிறாங்க திமுக. அவங்க இந்த சீட்டையே கொடுக்கலன்னா நமக்கு எப்படி உள்ளாட்சியில் பங்கு கொடுப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு காங்கிரஸ் தலைமை கிட்ட இங்கே இருக்கிற லோக்கல் கேடர்ஸ் கூறியிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இப்படிலாம் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதிக சீட்டுகள் கொடுக்குற தவக கிட்ட போயிடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இதில் ராகுல் காந்தி வரைக்கும் ஒரு மனநிலை மாற்றம் வந்திருக்கிறது. பரவாயில்ல, இப்போ 10 எம்எல்ஏக்கள் கூட இருந்து என்ன பண்ண போகிறாங்க, இது ஒன்றும் வேலைக்கார மாதிரி தெரியலையே அப்படின்னு ராகுல் காந்தி வரைக்கும் நினைத்து விட்டதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாருடைய முடிவுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி சோனியா காந்தி அம்மையார். சோனியா காந்தி அம்மையாருடைய முடிவை பொறுத்துத்தான் இந்த கூட்டணி மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க. ரெண்டு பக்கத்துலையும், திமுக சைட்லேயும் சரி காங்கிரஸ் சைட்லேயும் சரி, அடிச்சு பார்த்துடலாம் வாங்க, யார் நீங்கள் நானும் பார்த்துடலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு மோடுக்கு ரெண்டு பேருமே போயிருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேருமே வெளியில் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா கை குலுக்கிக் கொள்வது போலவும் இரண்டு பேரும் இணக்கமாக இருப்பதை போலவும் ஒரு தோற்றத்தை காண்பிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மனப்புழுக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது ஊடகங்களுக்கு தெரிகிறது.
செய்திகள் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் வெளியில் இவங்க ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு இவங்க சீட்டை குறைச்சி கொடுப்பதற்கான காரணங்களை சொல்றாங்க. திமுக என்ன சொல்றாங்க? தேமுதிக உள்ள வந்திருக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? இப்போ தேமுதிகங்கிற கட்சி உள்ள வந்ததன் காரணமாக இவங்க காங்கிரஸுக்கு சீட்டை குறைச்சி கொடுக்குறேன்னு பேச ஆரம்பிச்சு அது கூட்டணி பிளவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ண பார்த்தீங்க, கடைசியில் அந்த பர்செப்ஷனு தவிடுபடியாகக்கூடிய பர்செப்ஷனாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ சிக்கல் என்னன்னா, எங்களால் சீட்டுகளை குறைச்சிக்க முடியாதுன்னு காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, விசிக, இடதுசாரிகள் எல்லாருமே ஃபைட் பண்ணுறாங்க. எக்ஸப்ட் ஃபியூ. இப்போ ஐயுஎம்எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சீட்டு கொடுத்தாலே போதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கே நபிகள் நாயகத்துக்கு இணையாக பேசிட்டாரு மரியாதைக்குரிய காதர் மொஹிதீன். அவன் கேட்டது 5 சீட்டு. அப்போ அவங்களாம் விட்டுருங்க, இவங்களுக்கெல்லாம் கூடுதல் சீட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. இரட்டை இலக்கத்தில் கட்டாயமாக விசிகா வாங்குது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய இலக்காக இருக்கிறது. இரட்டை இலக்கத்தில் நீ அவங்களுக்கு கொடுக்கணும். மதிமுகவுக்கு இரட்டை இலக்கத்தில் கேட்குறாங்கன்றாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். மக்கள் நீதி மையம் கட்சிக்கு நீங்கள் கொடுக்கணும். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை நீங்கள் கொடுக்கணும். இப்படியாக வரிசையாக அணிவகுத்து நின்றுகிட்டு இருக்காங்க. இப்படி நிற்பதன் காரணமாகத்தான் 25 சீட்டில் முடிக்க பார்க்குறாங்க காங்கிரஸ் கட்சியை திமுக. ஆனால் காங்கிரஸ் ஒத்த கால நிற்கிறாங்க, வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு முட்டுக்கட்டையாக வந்துருச்சு. இப்போ முட்டுக்கட்டை வந்துட்டாலே இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதன் காரணமாகத்தான் இந்த கூட்டணி என்பது முறிவை நோக்கி நகருகிறதா அப்படிங்கிற ஒரு பேச்சு எழ ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இந்த கூட்டணி முறிவு அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் என்னடா மாற்றி பேச நினைக்க வேண்டாம். இந்த கூட்டணி முறிவு அப்படிங்கிறது 90% நடக்க வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். 90% நடக்காது. ஏன்னா இவங்க இந்த சமயத்தில் தாவேக்கா கூட போனாலுமே 2029க்கு நமக்கு திமுக தேவைப்படுவாங்கன்ற மனநிலைக்கு வந்திருப்பாங்க. சரி, இப்போ வெளியில் போயிட்டோம் அப்படின்னா அது டோட்டல் இந்தியா பிளாக்ல ஒரு ஸ்பாயிலை கிரியேட் பண்ணும். இந்தியா பிளாக்ல இருந்து காங்கிரஸ் வெளியேறி விட்டது அல்லது திமுக வெளியேறி விட்டதுங்கிற ஒரு பேர் வரும். அது என்டிஏவுக்கு ஒரு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கு. மிக குறிப்பாக இவங்க வெளியேறாங்க அப்படின்னாலே அது என்டிஏ அதிமுக தலைமையில் என்டிஏவுக்கு ஒரு பெரிய சாதகம். மாற்றம்னு பேசினவர் மாற்றம் இல்லை, ஏன் மாற்றமா போயிட்டாருன்னு அது நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக மாற வாய்ப்பு இருக்கு. அவர் தனித்து நிற்பாருன்னு பார்த்தோம் விஜய், கடைசியில் காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்துட்டாரு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுலேயும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ இப்படியான ஃபார்முலாக்கள் உருவாகலாம், அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன மிக முக்கியமான பிரச்சனை இந்த அலையன்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி காங்கிரஸ் கட்சி எப்போதும் இல்லாத அளவுக்கு நம்ம குடைச்சலை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனவருத்தம் திமுகவுக்கு இருந்துருச்சான். ஏன் இவ்வளோ குடைச்சல் கொடுக்குறாங்க நமக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் பக்கம் கேட்டால் அவங்க குமரி கொட்டி தள்ளுறாங்க. உள்ளாட்சியில் பங்கு தரேன்னு சொன்னாங்கங்க, உள்ளாட்சியில் பங்கு தரேன்னு சொல்லிட்டு எங்கள் ஆளுங்க நிற்கிற எல்லா இடத்துலையுமே அவங்க ஆளுங்களை போட்டு எங்களை தோக்கடிச்சு எங்களை நாசம் பண்ணி எங்களை அழிச்சிட்டாங்கன்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லி வெளியிலிருந்து காங்கிரஸ் அழிக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் நண்பன்னு சொல்லி தோல்மலை கையை வச்சியே பின்னாடி குத்தி எங்களை கொலை பார்க்குறாங்க, எங்களை சதைச்சிட்டாங்க திமுக அப்படின்னு காங்கிரஸ் குமுறுகிறது. இப்போ இந்த காங்கிரஸ் குமுறலுக்கு திமுக என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இப்போ இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. காங்கிரஸ் இருப்பதன் காரணமாக மட்டும்தான் திமுகவால் மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு முகத்தை இந்த சமூகத்துக்கு காட்ட முடிகிறது இல்லையா? இப்போ காங்கிரஸ் இல்லைன்னு வைங்களேன், காங்கிரஸுக்கு கம்மியான சதவீதமே வச்சுக்கோங்க, அது திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில் கட்டாயமாக ஒரு நெருக்கடியை ஒரு இழப்பை கட்டாயமாக கொடுக்கும். அந்த இழப்பை எப்படி ஈடுகட்டுவீங்க? நிச்சயமாக காங்கிரஸுக்கு இணையானது கிடையாது தேமுதிக. அப்போ அதை எப்படி நகரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அப்போது காங்கிரஸை இழக்கக்கூடாதுங்கிற எண்ணம் திமுகவுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லைங்க. 67 ஆட்சியை இழந்த அந்த கட்சி இப்போது வரைக்கும் அதிகாரத்தை சுவைக்கலை. அந்த கட்சி இதுக்கு பிறகு அதிகாரம் வந்தா என்ன வராட்டு என்னங்கிற கதை தான். ஆனால் நீங்கள் இழப்பதற்கு ஒரு ராஜ்யத்தையே வச்சிருக்கிறாங்க திமுக. அப்போ திமுக ஆட்சி இழப்பதற்கு
காங்கிரஸ் ஒரு காரணியாக இருக்கும் என்று கருதினால் எப்படி காங்கிரஸ் இழப்பாங்க? இழக்க முடியாது தானே. அப்போ அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை வரைக்கும், டெல்லி வரைக்கும் ஒரு அதிருப்தியை சம்பாதித்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுக என்பது ஒரு சாராருடைய ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனாக இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், தமிழ்நாட்டு சூழலில் இருக்கக்கூடிய சில ஊடகங்களில் பேசுகிறவங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்பிக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் காமராஜருக்கு இணையாக போற்றுகிறார்கள். அது அவங்களுடைய விருப்பம், ரைட்டு. ஆனாலும் கூட ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள், 90% ஆஃப் காங்கிரஸ் கேடர்ஸ் ஆர் லைக் டு ஹாவ் அலையன்ஸ் வித் டிவிகே. தாவேக்காவோட அலையன்ஸுக்கு போயிடலாம், நம்ம எவ்வளவு நாள் தான் இங்கேயே இருக்கிறது, நம்ம எவ்வளவு நாள் தான் எல்லாத்தையும் இழக்கிறது அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்துக்கு, விரக்தியின் உச்சத்துக்கு போயிட்டான். இப்போ அவனை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு தெரியல. ஈவன் தோ திஸ் அலையன்ஸ் கண்டினியூஸ், இந்த கூட்டணி தொடர்ந்தாலுமே கூட கிரவுண்ட் லெவலில் இந்த கூட்டணி ஜெல் ஆகுமா? அடிமட்ட தொண்டன், காங்கிரஸ் தொண்டன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானா? திமுக தொண்டன் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவானா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை திமுக உள்ள வச்சு அழிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க? சரி, திமுக அவனுடைய உள்ள இருக்கிற மற்ற செகண்ட் லெவல் லீடர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, போனா போட்டுங்க, என்னங்க இப்போ நாங்கள் தூக்கி சுமத்து வளர்த்த கட்சி தாங்க காங்கிரஸ் கட்சி, எங்களுக்கு எவ்வளோ இழப்பு இருக்குதுங்க, என் கட்சிக்காரர் எவ்வளோ திட்டிக்கிட்டு இருக்காங்க, போனால் போட்டுங்க அப்படிங்கிற மோடுக்கு திமுகவோட இரண்டாம் கட்டத்தில் வந்துட்டாங்க. இப்போ காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒன்றும் இல்லைல்ல, நாங்கள் சும்மா தானே இருக்கிறோம், நாங்கள் வேஸ்ட் லக்கேஜ் தானே, எங்களை வெளியே அனுப்பு, எங்களை வெளியேற்று அப்படிங்கிறாங்க காங்கிரஸ். நாம் போய் ஏங்க, அவங்க தான் உங்களை இப்படி நீங்கள் விருந்தாளியாக வந்திருக்கிறீங்க, உங்களை கொச்சப்படுத்துகிறாங்க, உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, உங்களை காயப்படுத்துகிறாங்க, உங்களை கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்களே வெளியேறுங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை இல்லை, நான் வெளியேற மாட்டேன், அவங்களா வெளியேற்றட்டும் அப்படிங்கிறாங்க. திமுக ஏன் வெளியேற்றாமல் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, ஒரு அச்சம் இருக்குது. சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள், தலித்து மக்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது காங்கிரஸ் பக்கம் இருந்தால் தான் ஒரு பார்வையை கொடுக்கும், ஒரு பர்செப்ஷனை கொடுக்கும். அதன் காரணமாகத்தான் திமுக அமைதி காக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருகிறது. இருந்தாலும் இவ்வளவு நாள் கூட்டணியில் இருந்து எங்ககிட்டே ஆழம் பார்த்தோன்னா நாங்கள் சும்மா விடுவோமா அப்படின்னு திமுக கொஞ்சம் கராராகவே இந்த விவகாரத்தை டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மனோநிலைக்கு வந்துட்டாங்கன்னா அறிவாலய வட்டாரங்கள் நமக்கு வந்து தகவல்கள் கொடுக்குறாங்க. இது தொடர்பாக பல முக்கியமான ஊடகங்களான நக்கீரன், விகடன் உள்ளிட்ட இன்னும் பல ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து செய்திகளை தெரிவிச்சிட்டு வராங்க. பல செய்தி தொலைக்காட்சிகளும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் காங்கிரஸோடைய இழப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கு எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கணிக்கவே முடியாது. ஆனால் ஒன்று, காங்கிரஸ் தாவேக்கா கூட போனாலும் 0 தான், அங்கே போனாலும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது, கட்டாயமாக 0 தான். அது திமுகவோட கூட்டணியை உடைக்க நினைத்த விஜய்க்கு கிடைத்த வெற்றியாக மாறும் பர்செப்ஷன் வைஸு. அதே சமயம் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு அது ஒரு வெற்றியாக மாறும். பார்த்தீங்களா, கூட்டணி கூட்டணி உடைஞ்சாச்சு. ஸோ அந்த திமுகவுக்குன்னு போகிற ஓட்டு அப்படிங்கிறது, அந்த அந்த அலையன்ஸுக்கு இருந்த ஓட்டுங்கிறது அப்படியே பிரிஞ்சு விஜய்கிட்ட போகும்போது ரெண்டுமே டவுன் ஆகும்போது மற்ற 2 பேர் லைட்டாக மேலே ஏற வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து அதிமுகவும் நாம் தமிழரும் லைட்டாக கொஞ்சம் எட்ஜஸ் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஸோ இப்படியாகத்தான் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சோனியா காந்தி அம்மையார் மட்டும்தாங்க முடிவு எடுக்கலாம். அவங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்சுதுங்க, ஒன்று இருக்கையில் முடிவாயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக தலைமையும் கொஞ்சம் கராராக தான் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பேசினாலும் எண்ட் ஆஃப் த டேல திமுக விட்டால் வேறு யாருங்க, திமுக தாங்க, வேறு வழியில் இந்த வாட்டுக்கு அனுசரித்து போவோம் அப்படின்னு போகவும் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. என்ன தான் காங்கிரஸ் கதைங்கிறது இந்த தினத்தந்தில் வர அந்த கதை மாதிரி நீடிச்சுக்கிட்டே போகுது. உங்கள் என்ன வைக்கலாமா வேணாமா, இருப்பாங்களா மாட்டாங்களா, அல்லது இருந்தால் பிரயோஜனம் இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளையும் கிடைக்கக்கூடிய தகவல்களையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். மற்றும் ஒரு தலையங்கத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.